பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவருடைய விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 Thessalonians chapter 5 verse 17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஓரமாக ஜெபம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையே ஜெபமாக இருக்க வேண்டும். ஜெயம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். சிலர் தேவைப்படும் போது ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சிலர் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சிலர் காரியம் முடிஞ்ச உடனே ஜெபத்தை விட்டுட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. இந்த ஜெபிக்கிறவர்கள் வித்தியாசங்களாக இருந்தாலும் ஜெப நிலைமை ஒன்றுதான். ஆனால் நாம் ஜெபிக்கும் போது விசுவாசிக்கிறோமா என்று சொல்லி பார்க்கும்போது அநேக நேரங்களில் விசுவாசிக்கிறோம். உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கும் போது விசுவாசிக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நம்ம ஜாலியாக இருக்கும்போது அந்த விசுவாசம் காணாமல் போய்விடுகிறது. நாம் ஜெபிக்கிற ஜெபம் தேவன் கேட்கிறார், அதில் பதில் கொடுப்பார், எனக்கு அற்புதம் செய்வார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள் உருவாகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அந்த ஜெபத்தை கண்டினியூ பண்ணணும்னு அர்த்தம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இயேசப்பா ஒரு இடத்துல சொல்கிறாரு, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுடைய ஜெபத்தை தள்ள மாட்டார் என்று சொல்லுகிறார். அநீதியான ஒரு மனுஷனை குறித்து அவர் பேசுகிறார். என்னை எப்போ பார்த்தாலும் இந்த சகோதரி எனக்கு உதவி வேணும் கேட்டுட்ருக்காங்களே, நான் ஒரு அநீதிக்காரனாக இருந்தும் என்னிடத்தில் நன்மை உண்டா என்று அறிந்து கேட்டுட்ருக்காங்களே, அவளுக்கு நான் நன்மை செய்தே ஆக வேண்டும் என்று அந்த ஊமையை கொடுத்து கர்த்தர் சொல்கிறார். அநீதிக்காரனாக அவனுக்குள்ளே அந்த நன்மை செய்கிற மனநிலை இருக்கும் என்றால் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுற ஜெபத்தை தேவன் பிதா தள்ள மாட்டார் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்ல. ஒரு விஷயம் நமக்கு சக்ஸஸாகி மாறணும் அப்படின்னு சொன்னால் அந்த காரியங்களை சொல்லி 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 ஜெபிங்க. கண்டினியூவாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க. தேவன் தாங்க உங்களுக்கு சப்போர்ட்டு. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் தாங்க உங்களுக்கு உதவி. நீங்கள் ஜெபிச்சா போதும், மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். எப்போ ஜெபிக்கணும்? சிலர் சொல்லுவாங்க, இந்த டைமில் ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும். ஜெப நிலைமையோடு இருங்க, ஜெப சிந்தையோடு இருங்க, ஜெப எண்ணத்தோடு இருங்க, ஜெப ஏக்கத்தோடு இருங்க. நீங்கள் அப்பப்போ ஸ்தோத்திரமே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. நான் ரோட்டில் போகும்போது நடந்து போகும்போது 2 பகுதிகளிலும் ரோட்டில் காய்கறி விற்றுட்ருப்பாங்க, இல்லை பொருள் ஏதாவது விற்றுட்ருப்பாங்க. அதை கை நீட்டி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்னு. இந்த ஒயின் ஷாப் இடத்துலலாம் போன உடனே இவைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக, இவைகள் நாசமாக போவதாக அப்படி சொல்லியே ஜெபம் பண்ணுவேன். அவர்களை சொல்ல மாட்டேன், அவைகளை சொல்லுவேன். நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஒரு ஜெபத்தை கண்டினியூ பண்ணுங்க. ஒரு விஷயம், நான் ஒரு மந்திரவாதி சந்திக்க நேரிட்டது. அப்போது நான் அந்நிய பாஷையில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னேன். உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் ஒரு மந்திரவாதி, எனக்கு உங்கள் பக்கத்தில் உட்காந்த உடனே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு முடியல, ஒரு மாதிரி பண்ணுது, அதான் உங்களை கேட்டேன் அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், நமக்கு மந்திரவாதி நமக்கு அகென்ஸ்ட் கிடையாது. நமக்கு அகென்ஸ்ட்டு அவங்களுக்குள்ள கிரியை செய்துட்டுங்கிற பிசாசு தான். எந்த மனுஷனும் மனுஷியும் நமக்கு அகென்ஸ்ட்டு கிடையாது. அவங்களுக்குள்ள கிரியை செய்கிற அந்த பிசாசுடைய தந்திரங்கள் தான். ஆனால் நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்போது ஜெயத்தை நிச்சயமாக நம்மளால் சொந்த கொள்ள முடியும். நீங்கள் சக்ஸஸான லைஃப்பை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும், உங்கள் குடும்பத்தில் கொண்டு வரணும், உங்கள் பிஸ்னஸில் கொண்டு வரணும், உங்கள் தேவைகளை கொண்டு வரணும், உங்கள் ஊழியத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ஜெபத்தை கண்டினியூ பண்ணுங்கள். ரைட் பண்ணுங்கள். என்ன தேவையோ எழுதி வச்சுக்கோங்க. அது எழுதி வச்சு ஒவ்வொன்றுக்கும் டிக் பண்ணிக்கிட்டே இருங்க. சக்ஸஸ் ஆக 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 டிக் பண்ணிட்டு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. என்ன செஞ்சாலும் சரி, சமைக்க போகிறீங்களா, எஸ்ஸப்பா ஸ்தோத்திரம், சமைக்க கிருபை செய்யுங்கப்பா, இந்த சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா,
இந்த நான்வெஜ் டேஸ்டாக கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஜெபத்தை விடாதீங்க, கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார். அன்பு தகப்பனே, இந்த ஜீவ வார்த்தையின் பிரகாரமாய் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, இயேசுவின் நாமத்தினால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.